என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். டிடிவி உள்ள வராரு, ஓபிஎஸ் உள்ள வராருன்றது அவரே எடப்பாடியே சொல்லிட்டு போறாரு சார். வாய்ப்பில்லை, திருப்பி திருப்பி அதையே கேட்காதீங்க. அதிமுகவில் சேர்ப்பது தான் வாய்ப்பு இல்லைன்னு கூட்டணிக்குள்ள அப்படி ஓரமா கண்ணில் படாமல் அப்படி நில்ப்பா, ஓரமா நில்லு, கொடுக்குறத வாங்கி நின்று. மேடைகள்லாம் ஏறணும். இல்லைங்க, இலை கேட்டேன். இலை எதுக்கு? பூவே தர்றோம். இல்லைங்க, இலை நீ பல சம்பவம் பண்ணிட்ட, நீங்கள் சொல்லி தானே பண்ண, சரியா பண்ணலையே ஐயா. அந்த மாதிரி கூட்டணி யோ போயா, ஜனநாயகம் வெளியே வரல, அந்த வெறுப்பில் இருக்கிறேன். இப்போ வந்துட்டு கிளம்பு ஐயா, தேர்தல் ஜனநாயகம் வரல, நீ தேர்தல் வர்றதை பற்றி பேசுங்க, கிளம்பியா அப்படின்வாங்க. அதனால் அவர் அதில் வேறு 12ஆம் தேதி கூப்பிட போகிறாங்க, என்னென்ன கேட்க போகிறாங்களோ தெரில. அவன் என்னென்னவோ சொல்லுங்கிறான். உட்கார வைப்பாங்களாம், விஜய்னு கூப்பிடுவாங்களாம். சார் அப்படின்னா நீ இல்லைப்பா பின்னாடி இருக்கிறவர் அப்படின்வாங்களாம். அவரை போகும்போது ஒருத்தர் தோளில் தட்டு போவாராம், திரும்பி பார்த்தா அப்படியே போய் நிற்பாராம். ஒருத்தர் வந்து என்ன இந்த கலர் சட்டை போட்டு வந்தீங்கன்னு கேட்பாராம். ஒருத்தர் ஷூ போடாமல் வந்தீங்கன்னு கேட்பாராம். என்னயா இது, ஆளாளுக்கு கோடிங் பண்ண திருமாவளவன் தொடர்ந்து சொல்கிற விஷயம் என்ன? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். கரெக்டு தானே? பாமக அங்கெல்லாம் இருக்குது. அப்போ இது பாமக இல்லை? இது இல்லை. ஆனால் சவுண்டாக சொல்லாத, பெரியவர் கோச்சிக்குவார். பெரியவர் பாமகன்னு வச்சுக்கலாம்ல. அப்படியும் வச்சாலும் பெரியவர் கோச்சிக்குவார். பெரியவர் இருக்கிற வரைக்கும் பாமக அவரது தான். அன்புமணியே ஆட்சேபம் பண்ணல, அப்புறம் நீங்கள் என்ன? அதிமுக வருவது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. பார்த்தியா, எடப்பாடி அமித்ஷாக்கு உடனடியாக பதில் கொடுத்துட்டாரு. அமித்ஷா கொடுத்த அதிர்ச்சி, 60 தொகுதிகளை கேட்கும் பாஜக, 3 அமைச்சர்களை கேட்குவது, இந்த மாதிரிலாம் உருட்டுறாங்க. 70 கேட்குறான்னு ஒருத்த விட்டான். அவன் உருட்டுறதுன்னா பிறந்தவனுங்க அவனுங்க. இங்கே அவ்வளோ அடிச்சு சிண்டை பிடிச்சி அடிச்சுன்னுக்குறாங்க. யாரும் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க, இப்படி தாங்கிறாங்க. என்னப்பா அது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. இவர் இதே ராகுல் காந்தி 18ஆம் தேதி வராரு, என்னன்னா சொல்லுவாங்க, விஜயுடன் பேச்சுவார்த்தை முறிகிறது காங்கிரஸ், அது இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பேசுகிறாங்களா? ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மொத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். களம் ரொம்ப பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2026க்கு பிறகு நெருங்கிட்டோம், தேர்தலை வந்து நெருங்கிட்டு இருக்கோன்றதுனால அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக 2025 அதிமுக மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் 2006ஓட இந்த முதல் வாரத்திலேயே வந்து அதிமுக வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து RN ரவி அவர்களை சந்தித்து ஊழல் பட்டியலை கொடுத்ததாக இருக்கட்டும், பாமக தலைவர் அன்புமணி அவர்களை பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதிப்படுத்தியதாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததாக இருக்கட்டும், அப்படின்னு அடுத்தடுத்த நகர்வுகள் இப்போ வேட்பாளர் தாக்கல், அந்த இது வேட்புமனு, இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இதேக்கு நடுவில் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி அவர்களை சந்தித்தார். ஊடகங்களில் சொல்லப்பட்ட செய்தி, தொகுதி பங்கீட இறுதி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதி வந்து பாஜக கேட்குறாங்கன்ற மாதிரி, 170 தொகுதிகள் அதிமுக போட்டியிடுது அப்படின்னு, 3 அமைச்சர் பதவி கேட்குறாங்க, 3 அமைச்சர் பதவி கேட்குறாங்க அப்படின்னு பல்வேறு தகவல்கள். இன்னொரு பக்கம் பாமகவுக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கியாச்சு அப்படின்ற ஒரு செய்திகள். இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு? டிடிவி ஓபிஎஸ்ஸின் நிலை என்னவா இருக்குது? அதாவது இந்த கூட்டணி ஜெல்லாவாது ஜொல்லாவாது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது கூட்டணி இறுதியாகிட்டு அவங்க கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல், இவர் பிரச்சாரத்தில் அவர் கலந்துக்கிறது, அவர் பிரச்சாரத்தில் இவர் கலந்துக்கிறது, அமித்ஷா வந்து கலந்துக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம். அதில் நடுவில் அமித்ஷா என்டிஏ அலையன்ஸ் ஆட்சியை பிடிக்கணும்னா பார்த்தீங்களா சொன்னோம்ல அப்படின்னு உருட்டுறது. இவர் வந்து அதிமுக ஆட்சி அமைவது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு சவால் விட்டார் அப்படின்றது, அமித்ஷாவுடைய கட்சி அப்படின்றது. இது எல்லாத்தையும் மீறி கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதான் நமக்கு வர தகவல். அதில் கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 26 தொகுதி கம்மியாக சொல்கிறீங்க. 25 to 30, 56 தொகுதி மொத்தம். நீங்கள் 26 கம்மியாக சொல்கிறீங்க. அது 70 தொகுதின்னு சொல்லுவாங்க, 3 அமைச்சர்னுவாங்க. அதெல்லாம் நம்ம அதில் நமக்கு வர தகவல் தான் நம்ம சொல்ல முடியும். அது உண்மையா? அமைச்சரவையில் பங்கு கேட்கிறது அது எப்படிங்க நடக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்துட்டால் அது நடக்கவே நடக்காது. ஒரு வேளை வரலைன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அது அப்போல்லாம் பார்க்கணும் ஒவ்வொருத்தர் உக்கிரத்தையும், அது தனி. ஆனால் பேச்சுவார்த்தையில் அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஒன்று, டிடிவி ஓபிஎஸ் உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கான தொகுதிகளை பாஜக மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிடிவி உள்ள வராரு, ஓபிஎஸ் உள்ள வராருன்றது அவரே எடப்பாடியே சொல்லிட்டு போறாரு சார். வாய்ப்பில்லை, திருப்பி திருப்பி அதிமுகவில் சேர்ப்பது தான் வாய்ப்பு இல்லைன்னாரு.
கூட்டணிக்குள்ள அப்படி ஓரமா கண்ணில் படாமல் அப்படி நில்ப்பா, ஓரமா நில்லு, கொடுக்குறத வாங்கி நின்னுக்கோ. மேடைகள்லாம் ஏறணுமே. இல்லைங்க இலை கேட்டேன், இலை எதுக்கு, பூவே தர்றோம். இல்லைங்க இலை, நீ பல சம்பவம் பண்ணிட்ட, நீங்கள் சொல்லி தானே பண்ணேன், சரியா பண்ணலையே, வெளியில் நிற்கிற, அதனால் பூ தரோம். பூ வேணாம், எனக்கு பலாப்பழம் வேணும். இல்லை, இவங்களோட கோரிக்கையா தானே சார், முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் சேர மாட்டோம் தானே சொன்னாங்க. அது போன வாரம். இப்போ கடந்துட்டோமா? ஆமாம், சாரி, அது போன வருஷம். போன வாரம் தான் இப்போல்லாம். அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா? அதனால் அதெல்லாம் இது பண்ணிட்டு, துரோகம் எதிரிகளை வீழ்த்துவதை விட வெற்றி தான் முக்கியம். இவங்களை வீழ்த்தினா தானே வெற்றி, அதெல்லாம் கேட்காதீங்க. துரோகிகள் எதிரிகளை வீழ்த்துவதில் வெற்றி தான் முக்கியம். பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் கிட்டத்தட்ட அது முடிஞ்சிச்சு. இல்லை சார், இது எனக்கு எல்லாமே ஓகே. ஓபிஎஸ் மட்டும்தான் நெருடலாகவே இருக்குது. நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன். நேற்று நைட்டு சொன்னாங்க, ஓபிஎஸ்ஸும் பேசிட்டாங்க, அவரும் வராரு, ஒரு 2-3 சீட்டு கொடுக்குறாரு. அவர் என்ன சார், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு அதான் அப்படின்னா தை பிறந்தோன்னு வருவார் அவங்க பெரியப்பா. நீங்கள் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை கொடுனாங்கல்ல, இப்போ கொடுப்பாரு. அடிக்கடி ஆலோசனை நடந்துட்டு இருக்கு, தாவேக்கான்னு அங்கே எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களே பாவம், அவர் பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டேங்கிறாரு. இதில் இவர் பிரச்சனை வேறு அவர் பேசுவாரா? அப்போ ஐயா அந்த மாதிரி கூட்டணி, யோ போயா ஜனநாயகம் வெளியே வரல, அந்த வெறுப்பில் இருக்கிறேன், இப்போ வந்துட்டு கிளம்பு ஐயா, தேர்தல் ஜனநாயகம் வரல, நீ தேர்தல் வர்றதை பற்றி பேசுங்க, கிளம்பியா அப்படின்வாங்க. அதனால் அவர் அதில் வேறு 12ஆம் தேதி கூப்பிட போகிறாங்கன்னா நான் கேட்க போகிறாங்களோ தெரில. அவன் என்னென்னவோ சொல்லுங்கிறான், உட்கார வைப்பாங்களாம், விஜய்னு கூப்பிடுவாங்களாம். சார் அப்படின்னா நீ இல்லைப்பா பின்னாடி இருக்கிறவர் அப்படின்வாங்களாம். அவரை போகும்போது ஒருத்தர் தோளில் தட்டு போவாராம், திரும்பி பார்த்தா அப்படியே போய் நிற்பாராம். ஒருத்தர் வந்து என்ன இந்த கலர் சட்டை போட்டு வந்தீங்கன்னு கேட்பாராம், ஒருத்தர் ஷூ போடாமல் வந்தீங்கன்னு கேட்பாராம். என்னயா இது, ஆளாளுக்கு கோடிங் பண்ணுறேன், ஏன் இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. ஏன் இங்கே வந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னல, அதான் வந்துட்டேன், ஐ எம் கம்மிங் அப்படின்னால அதனால தான் வந்தேன் அப்படின்வாங்களாம். சரிங்க இது இடி ஆஃபீஸுங்க, இங்கே வந்தீங்க அப்படின்வாங்களாம். நான் சொல்கிறாங்க. சரி, மனம் விரும்பின போக்கில் என்னென்ன வேணால் சொல்லலாம், அதில் என்ன இருக்குது. கேட்டால் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி அவர் சொல்லுவார் அதுன்னு. அதனால் ஆனால் வேறு சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க, இவங்க எதிர்பார்க்காதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறதுன்னு இவர் தயார் பண்ணிட்டு போனால் வேறு மாதிரி கேள்வி வரும். அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரிலாம் இந்த வாரம் ஃபுல்லாக அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு. இதில் வேறு ஓபிஎஸ் வேறு பார்க்குறாரா, வேலையை பாருங்கள். ஓகே, அப்போது ஓபிஎஸும் கிட்டத்தட்ட உறுதி பண்ணுறாங்க அதிமுக. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அதிமுக ஒரு வெல் செட்டில்டாக தான் இருக்குது. இதில் நேற்று முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சது தான், தேமுதிக தான் வந்து என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை நேற்று சொல்கிறதா சொன்னாங்க. அந்நியார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா முடிவெடுத்து விட்டாச்சு அப்படின்னாங்க. ஆனால் விடவே இல்லை, யாரு கூடன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன 9ஆம் தேதி பெரிய மாநாடு போட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலைன்னா அது ஏமாற்றமாக இருக்காதா? சொல்லுவதெல்லாம் போய் மேலே வைக்காத கை. நேற்று 2 சம்பவம் நடந்துக்குது, அதில் ஒரு சம்பவம் இது. என்ன பிரச்சனைனா அவங்க 2 சைடுமே பேசினுக்கிறாங்கிறது தகவல். அதெல்லாம் பேரமே பேசுறது கிடையாது. தேமுதிக இளைய தலைவர் கோவப்பட்டிருக்காரு, அவரு கரெக்டாக இருக்கார். சன்னுங்க எப்போவுமே கரெக்டாக இருக்கிறாங்க, நம்ம என்டிஏ போகலான்னு. டேடி மம்மி தான் சரியா இல்லாமங்கிறாங்க, டேடி மம்மி தான் சரியில்லை. சன்னு வந்து நம்ம அங்கே போகலாமா, இசைவான கூட்டணி, நாளைக்கு நான் வந்து விருதுநகர் நின்னா எம்பி ஆகிடுவேன், இப்போ அங்கிள் ராஜ்யசபா எம்பி ஆகிடுவார், நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கிறது நமக்கு பிடிக்காத தம்பி, நம்ம எப்பவுமே தலைகீழ தானே யோசிப்போம். அங்கே பாரு ஏவா வேலை அண்ணனை பாரு எப்படி இருக்கிறார் பாரு, நல்லா இருக்கிறாரா தான் அப்படின்னு. அப்போ இங்கே வந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒருத்தர் சொன்னார்ல, இவரா முதலாளி, அப்போ நான் வேலைக்கு சேர மாட்டேன் அப்படின்னார்ல டிடிவி. அந்த மாதிரி 18 சீட்டு கொடுக்குறியா, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறியா, 18 சீட்டா? இதே மாதிரி அவங்க கேட்பாங்கல்ல, தரமாட்டியா, அப்போ போ. அப்புறம் என்ன எவ்வளோ சீட்டு, 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா. அதனால் முடிவு எடுத்தாச்சு, ஆனால் முடிவு எடுக்கல. கரெக்டு. ஆனால் நேற்று அது பேசும்போதே விஜய் பிரபாகர் என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்கள் காங்கிரஸ் விதிக்கிற தூண்டில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் நான் சொன்னேன், என்டிஏல இருக்காரு, என்டிஏ பக்கம் போகலாம். அதுதான் அப்போது இதுக்குள்ளாரே இவங்களுக்குள்ளாரே ஒரு கிளாஸ் இருக்குது போகிறதுல. அங்கே பெருசாக வெடிச்சிச்சு. ஓகே, டேடி அங்கே இருக்காரு, சன் இங்கே இருக்கிறாரு, கட்சி சன்னு கிட்ட இருக்குது. இங்கே கொஞ்சம் உனக்கு தெரியாத சின்ன பையன் கம்மியா ராணி, எல்லாரும் இளைய தலைவர் என் பிள்ளைய மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறியம்மா, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியா அப்படி. அதனால் இந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது, முடிவு எடுப்பாங்க. அதுக்கும் சித்தப்பா பெரியப்பாலாம் வரணும். ஓகே, பெரியப்பா முன்னேற்ற கழகம் வச்சுக்கிறாருல ஓபிஎஸ், அந்த மாதிரி பெரியப்பாங்க வந்து வைப்பாங்க. இல்லை இதில் இப்போது இவங்க தேமுதிக ஒரு நிலைப்பாடுனா, பெரியவர் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், திருமாவளவன் அங்கே இருக்காரு அங்கே போவீங்களான்னு கேட்டதுக்கு எது வேணாலும் நடக்கலான்றாங்க. இப்படி இங்கே வன்னியரசிட்ட கேட்கும்போது எழுச்சி தமிழர் அண்ணன்
தொல் திருமாவளவன் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் தான் எடுக்கணும் முடிவு, நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாரு. நான் கதை விட்றாங்க பாருங்களா, இவங்களா முடிவெடுத்துட்டு இப்போ திருமாவளவன் தாவேக்கா போகலான்னு அவங்க ஓகேன்றாங்களா? அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், தொல்காப்பியன் திருமாவளவன் அண்ணன் அவர்களே போயிட்டு வாங்கினே, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோன்னு வாங்க. அந்த 4 பேர் அவரும் அந்த 4 பேருக்கு நன்றின்னு போயிடுவார். என்னன்னா ஐயா ராமதாஸுக்கு வேறு வழியே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்னதானேங்க, உதயசூரியன் தான். அவர் கட்சியை ஆரம்பிக்க முடியாது. ஓகே. இப்போ மாம்பழம் அங்கே இருக்குது, கட்சியும் அங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு கட்சி ஆரம்பிச்சேன்னா ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். ம். அதனால் நான் தைலாபுரத்துலேயே இருந்துக்கிறேன். அப்போ ஐயா எங்கள் கதி நீ கவலைப்படாத, பேசிக்கிறேன். பாமக ஆதரவு, ஒரிஜினல் பாமக, ஒரிஜினல் பாமக, ஆல்வா மாதிரி ஒரிஜினல் பாமகவுடைய ஆதரவு திமுகவுக்கு நான் ஒரு அறிக்கை விட்டுறேன். ம். அவர் இப்போ ரொம்ப சிறப்பாக செயல்படுறார் அப்படின்றேன். ஐயா அப்போ எங்கள் கனவு, உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லிக்கிறாப்புல. ஆமாம். அங்கே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், நானும் சொல்லிக்கிறேன். ஆளுக்கு ஒரு சீட்டு உதயசூரியனில் நின்றுங்க, ஒரு 4-5 எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, நில்லுங்க, ம். அவ்வளோதான். அப்போ இவர் நம்ம திருமாவளவன் நம்பா அது என்ன பாமகவா அது? ம். ஏங்க அப்போ சவுண்டாக சொல்லாதியா, பெரியவர் கோச்சிக்கு போகிறாரு. பாமக அங்கே இருக்குது, தலைவர் மட்டும். தொல் திருமாவளவன் தொடர்ந்து சொல்கிற விஷயம் என்ன, பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். கரெக்டு தானே, பாமக அங்கெல்லாம் இருக்குது. அப்போ இது பாமக இல்லை, இது இல்லை. ஆனால் சவுண்டாக சொல்லாத, பெரியவர் கோச்சிக்குவார். பெரியவர் பாமகன்னு வச்சுக்கலாம்ல. அப்படியும் வச்சாலும் பெரியவர் கோச்சிக்குவார். பெரியவர் இருக்கிற வரைக்கும் பாமக அவரது தான். அன்புமணியே ஆட்சேபம் பண்ணல, அப்புறம் நீங்கள் என்ன தான் கருத்து முரண் இருக்குல்ல சார் இவங்களுக்குள்ள. இந்த என்னதான் இருந்தாலும் இப்போ பாமகலேருந்து தானே அவர் வந்திருக்காரு. ஆமாம், பாமக தானே அவர் இருக்கும்போது அது எப்படி சாத்தியப்படும்? ஆமாம், பாமக தான் அவரது தான் பாமக. அப்புறம் எப்படி அண்ணா அங்கே இருப்பார்? எந்த அண்ணா? எழுச்சி தமிழர். பாமக தான் அங்கே இருக்க, என்டிஏ கூட இருக்குல்ல பாமக. சார் அதெல்லாம் வெளி உலகத்துக்கு சார், உள்ளுக்குள்ள உண்மை தெரியல சார். சின்ன எங்கங்க இருக்கு அதுவே தெரியல. மாம்பழ சின்ன அங்கங்க தேர்தல் ஆணையமே சொல்லிச்சேன். மாம்பழ சின்ன அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாங்காய் இங்கே தானே. மாங்காய்லாம் கணக்கு இல்லை, மாங்காய் வச்சு என்ன பண்ணுறது? கையெழுத்து போடுற உரிமை யாருக்கு இருக்குது? பாமக தலைவர் தான், அவர் தான். கூட்டணி அங்கே போய் உறுதி பண்ணிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அங்கிட்ட போய் கேட்கறதுக்கு? அவ்வளோதான். இங்கே வந்து ஐயாகிறாரு எதிர்காலம், குலதெய்வம் இங்கே இருக்குது, எதிர்காலம் அங்கே இருக்குது, போகும். அவ்வளோதான், வேற என்ன? அப்போ திமுக கூட்டணியில எதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணாது. இதெல்லாம் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க, எதனால பிரச்சனை? பாமக வரும், பாமக தான் அங்கே இருக்க. சரி ஐயா வராரு, பாமக ஏன்னா அங்கே இருக்கலாம். ஆனால் உண்மையான பாமக ஐயா தானே. அது ஐயா சொல்லிக்கிறாப்புல, ஐயா காதில் உலாத மாதிரி பார்த்துக்குங்க. ஐயா ஐயா அப்போ அண்ணனுக்கு அது பிரச்சனையா இருக்காது, அவருக்கே தெரியும். ரொம்ப பேசினா நீ கிளம்புன்றுவாங்க. அந்த வடிவேல் ஒரு படத்தில் தம்பி ராமையா கூப்பிட்டு போய் மும்பைக்கு போவாங்கல்ல சூர்யா வீட்டுக்கு, வடிவேலு தம்பியை வச்சு மூடிட்டு கிளம்பு, அதான் நடக்கும். அப்புறமா மூட்டு கிளம்பா, வர்றேன், ஆளூர் எல்லாம் வண்ணி கிளம்புப்பா, அண்ணா கிளம்புனே, நல்லா இருந்தேன். இருங்க ஒரு அறிக்கை எழுதிட்டு இருக்கேன், விஜய்க்கு எதிராக ஒரு அறிக்கை எழுதிக்கிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வந்துடுறேன், போயிட்டே இருங்க. போயிட்டு வானே, அங்கே ஒரு தம்பிக்கிறார் பாரு, அவரை பார்த்துக்குவார். வாண்ணே போ, நல்லா பார்த்துக்குவாப்புல, நான் வேணா சொல்லிடுறேன் அப்படின்னு. ஏய் இன்னையா அது மாதிரி பண்ணல சார். நம்ம இவ்வளோ நாள் தொடர்ந்து விவாதங்கள் எல்லாம் பேசும்போது பேசியிருக்கோம். இதில் உண்மைகளும் இருக்குது, ரொம்ப அப்படியே 200% இதுவுமே இல்லை. அதிமுக கூட்டணியில் சில குழப்பங்கள் இருந்துச்சு, கூட்டணி இன்னும் உறுதியாகலை, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு முடிவுக்கு அவங்க ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணி இப்போ வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம், நம்ம அதையும் பேசணும்ல. ஆமாம், அதையும் பேசியிருக்கோம். ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ ஆட்சிக்கு போகிறாங்க சொன்னோமா. ஆமாம், இப்போ இந்த இடத்துல இப்போ திமுக கூட்டணியே இருக்குது, காங்கிரஸ் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கிறிஸ் ஓடங்கர் இவங்களாம் ஒரு பிரச்சனை பண்றாங்க. செல்வப்பெருந்தகை இன்னைக்கு என்ன சொல்றாரு, அதை பத்தி பண்ற வேலை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு நாள் இப்படின்றாப்ல, ஒரு நாள் அப்படின்னா, ஒரு நாள் இப்படின்றா, ஒரு நாள் அப்படின்றாப்ல. இல்லை இந்த குழப்பம் எது எங்கே எடுத்துகிட்டு போகுது? இப்போ ராமதாஸ் வந்தார்னா திருமாவளவனுக்கான பிரச்சனை இடம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னு போது, கொங்கு ஈஸ்வரனை மட்டும் திருமாவளவன் ஏற்றுக்கிறாரு, அது எப்படி சொல்லுங்க? இருங்க அமைதியாக இருக்குன்னா அது காரணம் பதில் இல்லை. கேட்க தூக்கி மேலே அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிடுவோம், பார்த்துங்க அப்புறமா. அதனால் 2 நிமிஷம் பொறுக்க மாட்டியா துக்க நிகழ்ச்சிக்கு நீ ரெண்டு? நான் இதில் என்ன சொல்கிறது, மதவாத கட்சினா இப்போ இது முஸ்லீம் லீக்லாம் அதில் வராதா? வராது. சிறுபான்மை ஆமாம் அப்படின்ட்டு வரும். சரி ரைட்டு. மதத்தை அடிப்படையாக வச்சு முஸ்லீம் லீக்கில் யாராவது இந்துக்கள் சேர முடியுமா? சேர முடியாது. ஏன்னா முஸ்லீம் லீக் அப்படின்னாலே அவங்களுடைய கட்சி அப்படின்னு. எதுக்காக சார்? சிறுபான்மையினர் சார், அவங்கள இது பண்ணக்கூடாது சார். அந்த கட்சி அது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி. வேறு கிறிஸ்துவ கட்சிகள், கிறிஸ்துவ அமைப்பினர் அந்த மாதிரி இருந்தால் அதுவும் சிறுபான்மையினரில் தான் வரும், மத அடிப்படையில் வராது. ரைட்டு. அப்போ விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன்,
திருமாவளவன் அந்த இது கொங்கு ஈஸ்வரன் நீங்கள் சொல்லலை. இப்போ இவ்வளோ பிரச்சனை இப்போ கட்சியே இல்லாமல் வராப்புல பாவம் இருக்கிறதெல்லாம் புடின்னு விட்டாங்க. தனியாக வராப்புல பெரியவர். இந்த கூட இருக்கிறதுக்கு பேச்சை கேட்டு அவர் நல்லா உஸ்பேத்திட்டாங்க. உள்ளேயே மோட்டர் பகிச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ போயிட்டு நடுவில் கை விட்டால் கையை வெட்டிடும். என்ன பண்ணுறது? பாமக யார்கிட்ட ஆகுது? ஐயா நீங்கள் தான் ஐயா பாமக, ரைட்டு, கூட்டணி போயிடலான்டா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ நம்புறல? ஆமா நான் நம்புறேன். அப்பவா ஐயா உதயசூரியன் நிற்க சொல்கிறாங்க, அதான் மாம்பழம் இல்லையே, மாம்பழம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா ஐயா? வேறு என்ன பண்ணுறது? அங்கே போயிடுச்சு தான் நிலமை. அதனால் அப்படி தான் போகும். இல்லை இந்த இப்போ நம்ம இங்கே சொல்கிறீங்க ஜெல்லாகலன்ற விஷயங்கள்லாம் இப்போ அதை தாண்டி ஒன்று போயிட்டு இருக்கணும் போது இங்கே இவ்வளோ குழப்பங்கள் இருக்குல்ல, இதை பற்றிய விவாதங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை பொதுமக்கள் வெத்தியில் இது தெரியுதா? இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, காங்கிரஸில் இப்படி ஒரு கேள்விகள் வருது, சொன்னால் தானே தெரியும். அதுதான் திருமாவளவன் இந்தியா அலைன்ஸ் தான் வெல்லும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னால் பார்த்தியா கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷாவை சொல்லிட்டாரு. அதிமுக வருவது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. பார்த்தியா எடப்பாடி அமித்ஷாவுக்கு உடனடியாக பதில் கொடுத்துட்டாரு. அமித்ஷா கொடுத்த அதிர்ச்சி, 60 தொகுதிகளை கேட்கும் பாஜக, 3 அமைச்சர்களை கேட்குவது, இந்த மாதிரிலாம் உருட்டுறாங்க. 70 கேட்குறான்னு ஒருத்தன் உருட்டான். அவன் உருட்டுறதுன்னா பிறந்தவனுங்க அவனுங்க, ஏன்னா நாங்கள் வேலை செஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி இங்கே அவ்வளோ ஆட்சி சிண்டை பிடிச்சி அடிச்சுன்னுங்கிறாங்க. யாரும் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படி தாங்கிறாங்க. என்னப்பா அது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. இதே ராகுல் காந்தி 18ஆம் தேதி வராரு, என்னன்னா சொல்லுவாங்க, விஜயுடன் பேச்சுவார்த்தை முறிகிறது காங்கிரஸ், அது இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பேசுகிறாங்களா? கலந்து ஆலோசிக்க வராராம். இதுதான் கதை. அதனால் இப்போ அங்கேயும் போய் அவங்களும் நான் என்ன கேட்குறேன், ஐயோ என்ன காங்கிரஸ் தலைமை என்ன நினச்சின்னுக்கிறீங்க? கார்கே என்ன எங்கள் ஆளாளுக்கு பேசினுக்கிறாங்க. எங்களால் எம்பி ஆனவங்க 2 பேரும், அந்த ஆள் ராஜேஷ்குமார் பேசினுக்கிறான். இந்த கிரீஷ் டப்பா அடிக்கடி இங்கே வந்துட்டு மாற்றி பேசினுக்குது. ஒரு நாள் பார்த்தா இப்படி சொல்லுது, ஒரு நாள் பார்த்தா அப்படி சொல்லுது. என்ன தான் நினச்சினுக்கிறான்? பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியல. யார் வெள்ளக்காரன் மாறிக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன் இல்லைன்னு வேற சொல்லிட்டாப்ல. யாரு? செல்வ பெருந்திக்கே சொல்லிட்டாப்ல. அப்புறமா கண்டுபிடிச்சா மயிலாடுதுறையில் பிறந்த காங்கிரஸ்காரன்லாம் அப்படி தாங்கிறான். முன்னாடி ஒருத்தர் இருந்தார், மணிசங்கர் ஐயர்னு, அவரும் இவரை மாதிரி தான் பேசுவார். பேசுகிற தமிழே மணிரத்னம் படம் தமிழ் மாதிரி இருக்கும். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல். இது யார்? அங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, கேரளாவில். யார்? சசி தரூர். எப்போ எப்படி பேசுவார்னு தெரியாது. இங்கே ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் பிஜேபியில் எடுத்துட்டாங்க. யார்? சுப்பிரமணிய சாமி. அவரும் அப்படி தான் பேசுவார். இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே இருக்கிற கட்சியை அடிப்பார். ஆனால் அவரை பார்த்தாங்க, அடிச்சுட்டே இருக்கட்டும், கம்னு விட்டுரு, அது பக்கமே திரும்பாத, அது வாட்டில் அடிச்சு அதே முட்டின்னு அதே பண்ணின்னு போயிட்டு இருக்கணும். இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரில. அவர் வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். நீ பேசுன, நல்லா பேசுன அப்படின்னு. இங்கே என்னதான் நடக்குது? இல்லை இதை திமுக ஒரு கேள்வி கூட கேட்காது. அதை தான் சொல்கிறேன். என்ன நினச்சினுக்கிறீங்க? அகில இந்திய தலைமை இது குறித்து உடனடியாக விளக்கம் தரணும்னு. இல்லை அதுக்கு தானே அந்த கிரீஷ் டப்பாவா குழு ஒன்று போட்டாங்க, தேர்தல் பேசுறதுக்கு நிபந்தனை குழுன்னு ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த பேச்சு, அதுக்கப்புறம் இந்த குழு வேலை செஞ்சுனுக்குது இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் இது எப்படி கதைன்னா, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சாப்பிட்டு வருவாப்புல, கல்லால் சண்டை நடக்கும். என்னென்ன சண்டைன்னு சார் பாருங்கள் சார், 20 ரூபா ஆகுது, 50 ரூபா ஆகுது, 500 ரூபா ஆகுது, 100 ரூபா கொடுத்துன்னு என்ன சொல்கிறா சார், 20 ரூபா தான் சார் கொடுத்தாருன்னு. இப்படி தான் சார் படா அச்சு தோது. இந்த கேப்பில் நான் கொடுத்த 500 ரூபா மறந்துடாதீங்க. அந்த மாதிரி இப்படி தானே பாருண்ணே. இந்த ஜோதிமணிலாம் நன்றியே கிடையாது. இந்த மாணிக் தாக்கூர் பாருங்க, உண்மையாகவே அவங்களுக்கு என்னதான் சார் வேணும்? என்ன ஒரு இந்த கேப்பில் நாங்கள் கேட்குற 40 மறந்துடாதீங்க, 40 சீட்டை மறந்துடாதீங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க சொல்கிறது என்ன, 20 25? அதுதான் அவங்க 20 குறைச்சிக்கலாம். பீகார் நிலமை மாறினோடனே, ஆனால் இவனுக்கு 20 தான், 20 கொடுத்தா 10 ஜெயிப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு முடிவு எடுத்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு 40 கொடு, அப்படி கேட்டதுன்னு 25 வருவீங்க. இன்னும் பிற, அவ்வளோதான். அப்போ இந்த இதெல்லாம் உருட்டா? எது? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. நீ தனியாக உருட்டிக்க அப்புறமா அடுத்து ஏதாவது சூழ்நிலை மாறும்போது அவர்களை தலைவராகிடுவாங்க. காங்கிரஸ் பற்றி தெரியாது அவங்களுக்கு, தெரியுது. வரலாறு எடுத்து பாருங்க. ஈவிகே சிலங்க ஏடிஎம்கே பயங்கரமாக திட்டுவார், திமுக வரும்போது அவர் போட்டுருவாங்க. அந்த இன்னொருத்தர் இருந்தார், இறந்துட்டார், அவரை ஏடிஎம்எஸ் ஃபேவரர், அவரை தூக்கி போட்டுருவாங்க. சோ பாலகிருஷ்ணனா அதிமுக கூட்டணி இருக்கும்போது, வாழப்பாடி ராமமூர்த்தியா இங்கே இருக்கும்போது, இப்படி தான் மாறும். அதனால் காங்கிரஸே அப்படி தான். பிஜேபியும் கிட்டத்தட்ட அப்படி ஆயிடுச்சு. என்ன அண்ணாமலையா? ஆமாம், கூட இருக்கிறவங்கள அடிக்கும் போது அண்ணாமலை கொஞ்சம் சாப்பிட்டா போகணுமா, நெய்னார் ரொம்ப சாப்பிட்டா போகிறாரு. அமித்ஷா அவர்களை அவதூறு அமித்ஷா என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. ஏங்க என்னங்க செங்கோட்டையை கூட சேர்ந்து அவரை மாதிரி ஆகிட்டீங்க, கொஞ்சமாவது கோபமாக பேசுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை கேட்க முடியலையே திமுகவில் வலுவாக இதை பற்றி சொல்ல முடியாததுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நோய் முத்திச்சு,
இல்லையே வெளியில இன்னொரு பேச்சு போயிருக்கு, வெளியே போனா சந்தோஷம்ன்ற ஒரு அதெல்லாம் இவங்க நிலைமை தெரியாமல் உருட்டுறது. இப்போ எப்படி தாவேக்காரங்க விஜய் ஜெயிச்சு முதலமைச்சராக நம்புறாங்களா? அது மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போனீங்கன்னா கதை முடிஞ்சுது, சோழி முடிஞ்சுது. ஒருவேளை அப்படி போனா காங்கிரஸ் ஒருவேளை டிவிக்கே கூடயே போயிடுச்சுன்னா என்ன சேஞ்சஸ் வரும்? இவர் அவங்கள மாற்றி மாற்றி தூக்கி சுமக்க வேண்டியதான். வேற எதுவும் இல்லை. திமுக பலகீனமாயிடும், ஓட்டுகள் பிரிஞ்சு. ஆமாம், இவங்க கொஞ்சம் ஓட்டுகள் ஜாஸ்தி வாங்குவாங்க, தாவே. சொல்ல முடியாத சில சீட்டுகள் அதிகமாக வாங்குவாங்க. இது எல்லாத்துடைய இதுவே பலனையும் என்டிஏ அனுபவிக்கும். அவர்கள் அதிகமான சீட்டுகள் பிடிப்பாங்க, இவங்க கொஞ்சம் சீட்டுகள் பிடிப்பாங்க. டிஎம்கே 3வது இடத்துக்கு கூட போகும், அடிப்படும் காங்கிரஸ் வெளியே போனா. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் அவங்க எதுவும் அதை பற்றி அதிக வலுவாக கேட்காம இருக்கிறது, எதிர்ப்பு குரல் கொடுக்க. அதாவது பாம்புன்னு தாட்ட முடியாது, பழுதுன்னு மிதிக்க முடியாதுன்னுவாங்க, புலிவாலை பிடிச்ச கதைன்னுவாங்க, விட்டா கடிச்சிடும். ஆனால் சொல்லும்போது வெளியே வீரமாக தானே சார் இருக்கு, போனா போகட்டும், அதனால என்ன நமக்கு. ஏங்க மோடியே மிரட்டினவங்க அவங்க, இங்கேருந்து உதயநிதி போய் மிரட்டினார்ல, நீட்டை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துடணும், தெய்வமே நீட்டாக கொண்டு வந்துடணும், அப்புறம் இந்த செஸ்ஸு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் வந்துடுங்க பண்ணாரா இல்லையா? அந்த மாதிரி வீரமிக்கவர்கள். அதனால் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? யாரை நம்பி நான் பிறந்தேன், குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லேன்னு, அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஏங்க அந்நியாரையே பிடிச்சி இந்த கூட்டணி இழுக்கிற பார்க்குறாங்க. இந்த கூட்டத்தை கூட பெரிய அளவில் ஏவாவேலு ஏதோ உதவி பண்ணலாம் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா தெரியாது. போயிட்டாங்கன்னா உண்மை நம்பிக்கலாம். ஓகே, போனால் தான் தெரியும். ஆமாம், ஆனால் இப்போ மாநாட்டில் அறிவிக்கிறதா தான் இருந்தது தேதி. அதுக்கு முன்னாடி இது கூட்டணி யார் கூடன்னு அறிவிக்கிறதா தான் இருந்துச்சு. கடைசி கட்ட மனமாற்றம் அது. நீ வரல, அண்ணா வந்தார், நல்ல அண்ணாகிறார், நல்ல அண்ணா, பொதுப்பணித்துறை அமைச்சர் தானே அவர். காலேஜ் எல்லாம் கூட. அதுதான் சன்னு கோச்சின்னுக்கிறாப்புல, நான் மம்மி நீ இப்படி பண்ணுற, ஓ மம்மி இந்த வீட்டுக்கு மருமகள் வந்தால் தான் சார் சரியாக வரும், இந்த தடவையும் அவ்வளோதானா மம்மி அப்படின்னு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமகன் வந்தால் தான் சரியாக வரும். இது எல்லாம் ராகுல் காந்தி ஸ்டைலில் போயின்னு இருக்குங்க, பாதி டிக்கெட்டுங்க. அந்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, எல்லாம் ராகுல் ஸ்டைலில் தாங்கிறாங்க. அதெல்லாம் அவர் இருந்த காலத்திலேயே பண்ணியிருக்கணும், கேப்டன் இருந்த காலத்திலேயே. அது ஏதோ நிச்சயதார்த்தம் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அது ஏதாவது ராசி ஈசி பார்த்துட்டாங்க இல்லை, திருமணம் தெரியல. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்